இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள உங்களது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஆகிய பகுதிகளில் உள்ள உங்களது வீடானது காங்கிரீட் வீடாக இருந்தாலும் சரி, ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, அல்லது கூரை வேயப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக எவ்வாறு நாம் கணக்கிட்டு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள உங்களது வீட்டின் சொத்து வரியை நீங்கள் கணக்கிட்டு தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnorban.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் கமிஷனரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நகராட்சி நிர்வாக ஆணையரகம். இந்த இணையதளத்தில் தான் உங்களது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக செலுத்துவது, தண்ணீர் வரியை செலுத்துவது, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் வரி செலுத்துவது, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பே பண்ணுவது எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் செய்ய வேண்டும். இந்த இணையதளத்தில் தான் உங்களது வீட்டின் சொத்து வரியை நீங்களே கணக்கிட்டு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதற்காக இந்த இணையதளத்தில் ஒரு கணக்கு நீங்கள் துவங்க வேண்டும். அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த இணையதளத்தில் உள்ள சேவைகளை பெற முடியும். அதாவது இணையதளம் வழியாக உங்களது சொத்து வரியை செலுத்துவது, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கால்குலேஷன் எல்லாமே இந்த இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் கணக்கு தொடங்க வேண்டும். கணக்கு துவங்குவதற்காக இந்த வெப்சைட்லயே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நியூ சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க சிட்டிசன் நேம் என்டர் பண்ண வேண்டும். இந்த இணையதளத்திலேயே கேட்கப்பட்டிருக்கக்கூடியவைகளில் ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்க மேண்டேட்டரியா என்டர் பண்ண வேண்டும். மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான். இப்போவும் நீங்க ஆட் பண்ணலாம். பிறகு கூட நீங்க லாகின் பண்ண பிறகு ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரியா என்டர் பண்ணணும். சிட்டிசன் நேம், இமெயில் ஐடி, உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு 8 கேரக்டர்ல ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். இந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணி ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க முனிசிபாலிட்டி அல்லது கார்பரேஷன் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்கோடு, அப்புறம் ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லோக்காலிட்டி, அப்புறம் ஸ்ட்ரீட், அப்புறம் பில்டிங், அபார்ட்மெண்ட், லேண்ட் நேம், டோர் நம்பர், அப்புறம் இந்த கேப்சா என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பருக்கு ஆக்டிவேஷன் கோட் சென்ட் பண்ணுவாங்க. ஆக்டிவேஷன் கோடை நீங்க என்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆகும். அதுக்காக திருப்பியும் இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா நியூ யூசர் ஆக்டிவேஷன் கோட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க மொபைல் அல்லது இமெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய ஆக்டிவேஷன் கோட் மற்றும் உங்க மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி இங்க என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆகும். அதன் பிறகு நீங்க எப்ப வேணாலும் லாகின் பண்ணி இந்த இணையதளத்தில் உங்களது சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க லாகின் ஆப்ஷன் இருக்கு. இங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். லாகின் பண்ண உடனே உங்க சிட்டிசன் வெப் போர்ட்டல், அதாவது உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆயிருச்சு. இதுல உங்க நேம் இருக்கும், உங்க ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்க ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள சேவைகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணையதளம் வழியாக ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்ணுவது, வாட்டர் டாக்ஸ் பே பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம இப்ப பார்க்க போறது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எவ்வாறு கால்குலேட் பண்ணுவது அப்படிங்கிறது தான். அதுக்காக இந்த வெப்சைட்ல இந்த மெனுல சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பலதரப்பட்ட சேவைகள் வரும். பர்த் அண்ட் டெத், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், கிரிவன்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லயே ப்ராப்பர்ட்டி சர்ச், நேம் டிரான்ஸ்ஃபர் சர்ச், வியூ டிசிபி, வியூ பேமெண்ட் ஹிஸ்டரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கடைசியில் கொடுத்துருக்காங்க டாக்ஸ் கால்குலேட்டர். நம்ம இப்ப பார்க்க போறது டாக்ஸ் எவ்வாறு கால்குலேட் பண்ணுவது, அதாவது நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள நமது வீட்டின் சொத்து வரியை எவ்வாறு இணையதளம் வழியாக நாமே கணக்கிட்டு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்காக இந்த டாக்ஸ் கால்குலேட்டர் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி டாக்ஸ் கால்குலேட்டர் பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். அப்புறம் பில்டிங் அப்ரூவல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி அட்ரஸ்ல முனிசிபாலிட்டி அல்லது கார்பரேஷன் நேம் கேட்டிருக்காங்க. உங்க முனிசிபாலிட்டி அல்லது கார்பரேஷன் நேம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லோக்காலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டி டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. பில்டிங், அப்புறம் பில்டிங் அப்ரூவல் டீடைல்ஸ் கேட்கறாங்க. பில்டிங் பிளான் அப்ரூவ்டு எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பில்டிங் ஏரியா கேட்டிருக்காங்க. உங்களது வீட்டின் மொத்த ஏரியா ஸ்கொயர் ஃபீட்ல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா பில்டிங் பிளான் அப்ரூவல் டேட், உங்களது பில்டிங் பிளான் எந்த டேட்ல அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படிங்கிற டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட், மந்த், இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்ரூவ்டு பில்டிங் ஏரியா, அதே தான் உங்களது
பில்டிங் மொத்த ஏரியாவை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்ப்ளீஷன் அல்லது ஆக்குபென்சி டேட், அதாவது உங்க பில்டிங் கம்ப்ளீஷன் ஆன டேட்டை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் டேட் மற்றும் கம்ப்ளீஷன் டேட் செலக்ட் பண்ண உடனே எஃபெக்டிவ் டாக்ஸ் டியூ டேட் இங்க காண்பிப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டேட்ல இருந்து டாக்ஸ் எஃபெக்டிவ் ஆகும். அந்த டேட் இங்க கொடுத்துருப்பாங்க. அப்புறமா பில்டிங் ஏஜ் கொடுத்துருப்பாங்க. நீங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் டேட் அப்புறம் பில்டிங் கம்ப்ளீஷன் டேட் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க பில்டிங் ஏஜ் வந்துடும். அப்புறமா ஃப்ளோர் டீடைல்ஸ் கேட்கறாங்க. உங்க ஃப்ளோர் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்க ஃப்ளோர் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பில்டப் ஸ்கொயர் ஃபீட், உங்க பில்டிங் மொத்த பில்டப் ஸ்கொயர் ஃபீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ரூவ்டு ஸ்கொயர் ஃபீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பில்டிங் யூசேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் பில்டிங் அந்த மாதிரி உங்க பில்டிங் யூசேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் பில்டிங் ஸ்ட்ரக்சர், ஆர்சிசி, ஏசி சீட், தட் சீட், அதாவது காங்கிரீட் வீடா, கூரை வேயப்பட்டதா அல்லது ஓட்டு வீடா அப்படிங்கிற பில்டிங் ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கால்குலேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உடனே உங்களது பில்டிங் டாக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கால்குலேஷன் ஆகி வந்துடும். பில்டப் ஏரியா, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் நீங்க செலக்ட் பண்ணிருக்க கூடியது. அப்புறம் அன்அப்ரூவ்டு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே கால்குலேஷன் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. பில்டப் ஏரியா நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடியதுதான் சோன் ரேட், அதாவது நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஏரியாவில் உங்களோட சோன் ரேட் 0.8 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சோனுக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும். அப்புறம் ஃபேக்டர் இண்டிகேட்டர், ஆனுவல் ரெண்டல் வேல்யூ, சோன் ரேட், ஆனுவல் ரெண்டல் வேல்யூ, உங்க பில்டிங்கோட ஆனுவல் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பில்டிங் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவுண்ட் ஃபார் பில்டிங் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆனுவல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. லேண்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஏஜ் டிஸ்கவுண்ட் ஃபார் ரெசிடென்சியல் பில்டிங் மோர் தென் 20 இயர்ஸ், அதாவது உங்க பில்டிங் ரெசிடென்சியல் பில்டிங்கா இருந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகி இருந்தால் 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் டிஸ்கவுண்ட் ஃபார் ரெசிடென்சியல் பில்டிங் 5%. டோட்டல் ஆனுவல் வேல்யூ, ஜெனரல் டாக்ஸ், எஜுகேஷன் டாக்ஸ், லைப்ரரி செஸ், பெனாலிட்டி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆஃப் இயருக்கு எவ்வளவுங்கிறத கொடுத்துருப்பாங்க ஃபைனலா. அப்புறம் டோட்டல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆஃப் இயர் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்ஸ் ஆனது ஒவ்வொரு சோனுக்கும் ஏரியாவை பொறுத்து மாறுபடும். உங்களது பில்டிங் ஏரியாவை பொறுத்து இந்த டாக்ஸ் ஆனது மாறுபடும். இவ்வாறு உங்களது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள சொத்து வரி அல்லது வீட்டு வரியை நீங்கள் இணையதளம் வழியாக நீங்களே கணக்கிட்டு தெரிந்து கொள்ளலாம். இதில் நீங்கள் கணக்கிட்டு தெரிந்து கொண்ட பிறகு ஏதாவது மாறுபாடு இருந்தால் உங்களது நகராட்சி ஆணையரிடம் நீங்கள் மனு அளித்து சரி செய்து கொள்ளலாம். ஆகவே நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் உங்களது வீட்டு வரியை இணையதளம் வழியாக இவ்வாறு கணக்கிட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் எவ்வாறு நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக செலுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.